ஹாய்ங்க. வணக்கம். ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு நல்ல கமெண்ட்டுகளோட ஒரு வரவேற்பு கொடுக்குறீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காமாட்சி ஆன்டிக்குன்றத உங்கள் மூலமாக வெளிப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொரு பொருளும் கொஞ்சம் சிறப்பான பொருளாக தான் இருக்குது. இந்த தரம் கொஞ்சம் பாலிஷோடு இருக்குது பொருட்கள் எல்லாம். பொறுமையாக பார்க்கலாம் வாங்க. இது பிளேட்டுங்க, பிரசாத பிளேட்டு. சுவாமிக்கிட்ட வைக்கிறதுக்காக 3 பாதத்தோட நல்ல குமிழ் பாதம் கட்டியும் கூட பாருங்கண்ணா, இந்த சைஸ்க்கு இருக்குது, கட்டியமாக இருக்குது. சைஸும் நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி பாருங்கள். 1 இன்ச்சு ஹைட், 1 to 1.5 இன்ச்சு ஹைட் இருக்குது. நல்ல கனமாக இருக்குங்க. இந்த தட்டு நல்ல கனமாக இருக்குது. சைஸ் இது தான், பெருசு கிடையாது. சுவாமிக்கு பிரசாதம் வைக்கிற மாதிரி தான். நல்ல திக்னஸ்ஸாக இருக்குங்க. கலரும் நல்லா இருக்குது. 1950, 1950 ரூபா அந்த தட்டோட விலை. அடுத்தது நாம் பார்க்குறது ஒரு மரவை. இந்த மரவை பார்த்திங்கன்னா என்ன பர்பஸ்க்குன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அப்படி வச்சுக்கலாம். நல்ல கெட்டி வெண்கலம், பிரான்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கெட்டி வெண்கலம் அளவும் போட்டிருக்கேன் பாருங்கள். இதோட ரேட்டு 1800, 1800 ரூபா. நீங்கள் அப்படியே பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். உள்ளே மட்டும் நல்லா நீட்டாக கழுவிட்டு பயன்படுத்தலாம். ஏன்னா பாலிஷ்டாக தான் இருக்குது. இது காட்டுறேன் பாருங்கள், திருப்பியும் காட்டுறேன் பாருங்களேன். நல்ல அடிப்பகுதி பெருத்து அப்படியே மெலீஸாக மேலே வர மாதிரி நல்லா நீட்டாக இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்குறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்று போட்டிருக்கேன் நான். இப்போது ஒன்றும் இல்லை, 2 இருக்குது. ஒன்று பெருசு இருக்குது, ஒன்று சின்னது இருக்குது. பன்னீர் சொம்பு. இப்போ விசேஷங்கள்லாம் வருது இல்லைங்களா, அதுக்கு பயன்படுத்துறதுக்காக இருக்கோன்றதுக்காக நான் இது வாங்கினேன். நல்லா நீட்டாக இருக்குது. 10 இன்ச்சு 10 இன்ச்சு கிட்டே இருக்குங்க. இது நல்ல அழகான அமைப்பு. இது நான் உங்களுக்கு டிசைன் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இது இவ்வளோ வேலைப்பாடு இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க. எல்லாம் ஒரு கோணம், முக்கோணத்தை பல இடங்களில் பிரதிபலிக்கிற மாதிரி இது அமைப்பு இருக்குது. 100 ml பன்னீர் ஊற்றி நல்லா அழகாக தெளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இது ஒவ்வொரு கோணத்துலேயும் டிசைன் இருக்குங்க. நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்களேன், நான் காட்டுறேன். கிட்ட இருங்க இன்னும் கொஞ்சம். ஒரு இடம் தவறாமல் எல்லா இடத்துலையும் டிசைன் இருக்குது, தெரியுதுங்களா? சின்ன என்ன சொல்கிற, அந்த கொத்துறதுன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு கை வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரே மாதிரி இருக்குது. எல்லா கோணங்கள்லேயும் அந்த டிசைன் இருக்குது. ஒரு இடத்துல இல்லைன்னாத எல்லா இடத்துலையும் இருக்குது. பார்க்குறதுக்கு மாதுளை சொம்பு மாதிரி இருக்குது. பன்னீர் சொம்பு தான் இது, அந்த மாடலில் உள்ள பன்னீர் சொம்பு. மேலே அந்த தொலை வழியாக நம்ம பன்னீர் தெளிக்கும் போது அது வரும். நிறைய இடத்துல இப்போ எல்லாம் பொம்மையை வச்சுட்டாங்க, நீங்கள் நின்று தெளிக்கணுங்க, அதுதான் சம்பிரதாயம். அடுத்ததாக இன்னொன்று பார்க்குறோம். இதுவும் நல்ல டிசைன் இருக்குது. அது ரொம்ப பொடி டிசைன், இது கொஞ்சம் நல்லா பெரிய டிசைனாகவே இருக்குது. இதுவும் ரிமூவபிள் தான். பிரித்து நாம் பன்னீர் ஊற்றி தெளிக்கலாம். சுவாமி பூஜைக்கும் பயன்படுத்தலாம், சுப நிகழ்ச்சிகளுக்கும் பயன்படுத்துவாங்க. நான் பிரித்து காட்டுறேங்க. ஒரு இது கீழே வச்சுட்டு நான் அதில் என்ன ஹோல்ஸ் உள்ளே காட்டுறேன். நல்லா நீட்டாக இருக்குங்க. உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். இது மறுபடியும் அதை கழுவணும் அந்த மாதிரிலாம் இல்லை. இது நல்ல அழகாக அமைப்பாக இருக்குங்க. இது கொஞ்சம் சின்னது தான். இது ஒரு 9 இன்ச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். 8 to 9 இன்ச்சு இருக்கும். அது மட்டும் 10 கான்ஃபிடெண்ட்டாக 10 இன்ச்சுக்கு இருக்குது. நல்ல அழகாகவும் இருக்குது. நல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அமைப்பில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இது சுற்றி மழமழன்னு இருக்குது. அது அறுகோண வடிவம், முக்கோண வடிவம், 4 பக்கமும் கோணம் இருக்கிற மாதிரிலாம் அது டிசைன் அமைப்பு இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்குறது முறம். 2 முறம். முந்தி ஒரு 2 போட்டிருந்தோம், அதுக்கப்புறமும் 2 போட்டிருந்தோம். இப்போ இன்னும் ஒரு 2 வந்திருக்கு, போட்டிருக்கேன் நான். இது 3வது செட்டு நான் போடுறது முறம். அது பூஜை பர்பஸ்க்கு வாங்குறாங்க. இந்த 2 முறமும் சேர்த்து 1600ங்க. 2 முறமும் சேர்த்து 1600.
நல்லா இருக்குங்க. மடிப்பெல்லாம் சைடெல்லாம் நல்லா மடிச்சிருக்காங்க. ஒரு இடமும் கை கீறுற மாதிரி அது மாதிரிலாம் இல்லவே இல்லை. நல்லா நீட்டாக இருக்குது. நல்லா பூஜைக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் நமக்கு திரும்ப கிடச்சிருக்கு. பாருங்கள், சைடில் பாருங்கள், எந்த இடமும் வரப்பு எதுவுமே விடாமல் அழகாக மடிச்சிருக்காங்க. நீட்டாக இருக்குது. கை எதுவும் ஊறு பண்ணாது. காய்கறி கூட வெட்டிக்கலாங்க. நம்ம கிச்சன் மேலே வச்சுட்டு காய்கறி வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம். நல்ல காய்கறி, வெங்காயம் அதெல்லாம் வெட்டி போட்டு அப்புறம் சமையலுக்கு தள்ளி விடுவாங்க இல்லையா, அதுக்கும் பயன்படுத்தலாம். இதோட விலை 1600 ரூபா. இப்போ நம்ம பார்க்குறது வெங்கல கும்பா. இதுவும் நல்ல பாலிஷாக இருக்குங்க. இது 3 இன்ச்சு கிட்ட இருக்குங்க. நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். மேலேயும் அளவு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. நல்லா அருமையான கொம்பாங்க. நல்லா இருக்குது, நல்லா அமைப்பாக இருக்குது. இது காட்டுறேன் பாருங்கள், சுற்றி காட்டுறேன். இதில் ஒரு இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல என்னன்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் காட்டுறேன். நான் அப்படியே கூட போடலாம், ஆனால் உங்களுக்கு தெரியணும்னு. இது என்ன தெரியுங்களா, வார்க்கும்போது அந்த பபிள் இருக்கும்ல, அதுதான். இதனால் எங்கேயும் ஓட்டையோ ஹோல்ஸோ ஒழுகிறதோ அது எதுவுமே இல்லை. உள்பக்கம் பாருங்கள், நீட்டாக இருக்குது. அந்த இடத்துல காற்று, அந்த பபிள் இருக்கும் இல்லையா, அது நின்று போச்சுன்னா அந்த வார்ப்பு அப்படியே இருக்கும். வார்ப்புன்றதுக்கு முதன்மையான அடையாளமே அதுதான். இது நல்லா அழகாக இருக்குங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 2200, 2200 ரூபா. இது ஒரு முறி வெங்கல தட்டுங்க. நல்லா மெலிசாக இருக்கும் இல்லையா, இது பாலிஷாக இருக்கிறதுனால நல்லா தெரியுது உங்களுக்கு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1400, 1400 ரூபா. நல்லா பாலிஷாக இருக்குங்க, நீட்டாகவும் இருக்குது. குழந்தைங்களுக்கு சாதம் எடுத்துகிட்டு ஊட்டலாம், கையிலே வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போய் ஊட்டலாம், நல்லாயிருக்கும். நான் தட்டுறது உங்களுக்கு கேட்காது, ஏன்னா நான் ரெக்கார்டிங் தனியாக பண்ணியிருக்கேன். என்னோடய மகிழ்ச்சிக்கு அந்த நேரத்துக்கு நான் தட்டிட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் தட்டி கூட காட்டுறேன். இது வந்து வெங்கல கரண்டிங்க, சின்ன கரண்டி தான், ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. அளவு காட்டுறேன் பாருங்கள், நல்லா பெருசாக தான் இருக்குது, நல்லா யூஸ் பண்ணலாம். 7 இன்ச்சு 8 இன்ச்சுக்கு மேலே இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1100. நான் என்ன இவ்வளோ உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் விலை சொல்லிக்கிட்டே வரேன், ஒன்று விட்டு போகுதுன்னு நினைக்காதீங்க. விட்டு போனதை கேளுங்க, நான் சொல்கிறேன். 1150ங்க. இது இந்த சின்ன கரண்டிங்க கிடைக்கிறது இல்லைங்க, ரொம்ப பேர் கேட்குறீங்க, கிடைக்க மாட்டேங்குது. இது வெங்கலம், நல்ல வெங்கலம். இதில் ஏதோ சீல் கூட இருக்குது, நீங்கள் பாருங்கள். அடுத்தது வெள்ளை பித்தளையில் ஒரு கரண்டி, குட்டிக்கு. அது வந்து ஸ்பூன் டைப்பில் இருக்குது, குழம்புக்கே போடலாம். சைஸும் கொஞ்சம் ஸ்பூன் அளவை விட பெருசாக இருக்குது. இதுலேயும் சீல் இருக்குது பாருங்கள். வெள்ளை பித்தளை கரண்டி இது. இதுவும் 1150 தாங்க, 1150. இது ஸ்பூன் மாதிரி கிடையாதுங்க, நல்ல கரண்டி டைப். இது அன்ன கரண்டிங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் அன்ன கரண்டி ஒரு மாதிரி கை மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் வந்துட்டு வட்டமாக அப்படியே சாதத்தை வெட்டி எடுக்கிற மாதிரி அன்னக்கரண்டி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், காப்பர் ரிவீட் இருக்குது இல்லைங்களா, அதை பார்க்கும்போதே அதோட பழமையை நாம் தெரிஞ்சுக்கணும். நல்லா நீட்டாக இருக்குது. இது அதோட வார்ப்பு தான், இது என்னன்னு பார்க்க வேண்டாம். இதோட தடிமன் காட்டுறேன் பாருங்கள். கரண்டிக்கு எவ்வளோ கனம் பாருங்கள். இந்த அளவுக்கு இது நீட்டுக்கும் இருக்குது. ஆனால் அந்த அன்னம் எடுக்கிற இடத்துல கொஞ்சம் மெலிசாக தான் இருக்குது. இந்த கை எடுக்கிற இடம் தான் ரொம்ப திக்காக இருக்குது. இதோட விலை 1800, 1800 ரூபா. இது முள்கரண்டிங்க, ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம ஏதாவது இந்த உருண்டை குழம்பு அதெல்லாம் வைக்கும்போது காய் தனியாக எடுக்கணுன்னா அலசி இது அழகாக எடுத்து சாப்பாட்டில் தனியாக வைக்கும், அந்த மாதிரி உள்ளது. இது நல்ல டிசைனாகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு 10 இன்ச்சு இருக்கும்னு நினைக்கிறேங்க. எனக்கு விலை சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லிடுறேங்க. சொல்லாததை கேளுங்க, நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப அழகான டிசைனுங்க, வேணுன்றவங்க கேளுங்க, நான் கொடுக்குறேன். அடுத்ததாக நாம் பார்க்குறது ஒரு குட்டி பொங்கல் பானைங்க. பொங்கல் வைக்கிறான்னு இல்லை, நல்ல வெங்கல பானை. அது நான் காட்டுறேன் பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது, ரொம்ப பெருசு கிடையாது. சைஸும் காட்டுறேன் உங்களுக்கு நான், ஆனால் நல்ல பாலிஷ்டாக இருக்குது. கையில் எடுத்து காட்டுறாருங்க, சைஸை காட்டிட்டு கையில் காட்டுறேன்.
ஒவ்வொரு இடத்துலையும் கேட்கும்போது காமாட்சி ஆன்ட்டிக்குன்னு சொல்கிறீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்லி இன்னொருத்தவங்களும் எனக்கு கால் பண்ணும்போது அதுவும் ஒரு மகிழ்ச்சி தான். உள்ளே நீட்டாக இருக்குது பாருங்களேன், சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு அழுக்கும் இல்லை, பாலிஷ்டாக தான் இருக்குது. ஒரு பொருளை பார்க்கும்போது அது மேலே ஆர்வம் வரணும். அந்த ஆர்வன்றது உங்களுக்கு நிறைய பேர் இந்த ஆன்டிக் பொருள் மேலே ஆர்வம் இருக்குது. நிறைய வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்கு தேவையானதை கொஞ்சம் வாங்குங்க. பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிற அவசியம் இல்லை. நிறைய பேர் அப்படி தான் வாங்குறீங்க. ரொம்ப சேர்த்துக்கணும்னு வேண்டாம். இல்லாத பொருள் கேட்டு வாங்கிக்கோங்க. இது நல்லா அழகாக இருக்குங்க. உள்பக்கம் காட்டுறேன் பாருங்கள். எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் நல்லா கரெக்டாக இருக்குது. சரிங்களா? பாருங்கள். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3800ங்க. இது ஒரு என்ன சொல்கிறது, ராசி தட்டுங்க. எல்லா ராசியும் இருக்குது பாருங்களேன். கண்ணாடி இருக்குது, கும்பம் இருக்குது, மீனம் இருக்குது, அப்புறம் ஸ்வஸ்திக் இருக்குது. இது உங்களுக்கு எதனா இதை பற்றி தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். இதனோட வரப்பு பாருங்களேன். நம்ம பாட்டிங்கெல்லாம் வெண்டைக்காய் முத்து வளையல் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த டிசைனில் இருக்குது. ஐ திங்க் அந்த காலத்தில் அந்த மாதிரி பண்ணாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இது பழசு தான். பழசு நான் பாலிஷ் பண்ணதுனால உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக தெரியுது எல்லாமே. அந்த கண்ணாடி தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. இது மாதிரி ஒரு கண்ணாடி வந்தது, அது என் கைக்கு வரத்துக்குள்ளவே அது சேல் ஆயிடுச்சு. அதனால் அது போட முடியல என்னால். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான பொருள் காட்டுறேன் இருங்க. கிளுகிழுப்பைங்க. கிளுகிழுப்பை, அப்புறம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், என்ன வேணால் சொல்லலாம். இது எப்படி இருக்கோ அப்படியே தான் நான் போடுற பொருளெல்லாம் எப்படி இருக்கோ அப்படியே தான் நான் அனுப்புவேன். உங்களுக்கு தெரியும். நல்லா பெருசுங்க. இது எவ்வளோ சைஸுன்னு சொல்கிறேருங்க. 14 இன்ச்சு இருக்குது. 14 இன்ச்சுன்றது பெருசு தான். ஹேண்ட்லும் ரொம்ப நீட்டாக மழன்னு நல்லா முழுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இது மேலே பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இங்கே இருக்குது பாருங்கள். அது எடுக்க முடியாத நிலைமையில் உள்ள ஒரு குட்டி டிச்சு. அது நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் எனக்கு ஆர்டர் பண்ணுங்கள். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1700. வேணுன்றவங்க கேளுங்க. 1700. மற்ற இடமெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. உள்ளே மட்டும்தான் அந்த ஒரு சின்னதாக ஒரு டிச்சு, அது எடுக்க முடியாது அப்படின்னாங்க. அப்புறம் ப்ரெஷர் பண்ணி எடுக்கலான்னாங்க. வேண்டாம், அது பொருள் பாழாயிடக்கூடாது, பழமை அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஒரு சின்ன தூக்குவாளிங்க. தூக்குவாளிலாம் காலி ஆயிடுச்சுங்க. இருந்ததெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு வாங்கி ஒன்று ஒன்று போட்டுட்டோம். அவங்கக்கிட்ட கேட்டால் மேம் ஸ்டாக் இல்லை அப்படின்றாங்க. இனி வந்தால் தான். இருக்கிறத நான் போடுறேன், நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. பேர் இருக்குது பாருங்கள், இதில் பேர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள். நல்லா அவங்க டின் கோட்டிங்கோடு இருக்குங்க. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. இது வந்து ஒரு 3/4 லிட்டர் இல்லை 1/2 லிட்டர் தான் பிடிக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1450ங்க. 1450. 1450 ரூபாய். பிடி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. காப்பர் ரிவிட்டு தான். அந்த காப்பர் ரிவிட்டு தான் பழமையே காட்டும் நமக்கு. சைஸ் நீங்கள் பாருங்கள். வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ வேறு சீசன் டைமு, நம்ம ஒவ்வொன்றா காட்டணும் எல்லாத்தையும். இது ஒரு பால் பாத்திரங்க. இந்த பால் பாத்திரம் ரொம்ப அழகாக நல்ல ஃபினிஷிங்கோடு இருக்குது. குழந்தைங்களுக்கு பால் காய்ச்சறதுக்கு உள்ள டின் கோட்டிங்கோடு இருக்குங்க. இது நல்ல குமிழ் மூடி வச்சு தட்டு. ஹேண்டில் பாருங்கள், காப்பர் ரிவீட்டோட நல்ல பா டைப் ஹேண்டிலு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிறதுனால கண்ணில் அடிக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1850. பால் பாத்திரத்தோட ரேட்டு 1850. 1850 ரூபாய் பால் பாத்திரம். அடுத்ததாக நாம் பார்க்குறது பால் தூக்குங்க. பால் தூக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான அமைப்பில் இருக்குது. இதில் தான் பேர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சைஸும் பாருங்கள். ஒரு லிட்ரு 1 லிட்டர் கொஞ்சம் மேலே பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள். ரோஸ் வுட்டு பிடியோடு இருக்குது. இல்லைங்க, இது ரோஸ் வுட்டு பிடி இல்லை, இது டீக் வுட்டு பிடி, தேக்கு மரப்பிடி. இதோட ரேட்டு 1650. 1650 ரூபாய். நல்லா இருக்குங்க. நல்லா இப்போ பால் தூக்கும் நிறைய கிடைக்கிறது இல்லைங்க. அவங்கக்கிட்டே நான் கேட்டப்போ, அம்மா இது ரொம்ப வர்றதில்லை, அதனால் டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் இருக்கிறத வாங்கிக்கோங்கன்னு அவங்க இருக்கிறத கொடுக்குறாங்க நம்மளுக்கு.
அடுத்ததான் நம்ம பார்க்குறது, இது எத்தனை பேர் போட்டி போடுவீங்கன்னு எனக்கு தெரிலங்க. எனக்கே பிடிச்சிருக்கு. இது அப்படியே எடுத்து வச்சிடலாமான்னு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நான் எல்லாத்தையும் நானே எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் பணம் வரணும் இல்லைங்களா? நகைப்பெட்டிங்க. உங்களுக்கு சைஸ் தெரியணுன்றதுக்காக தான் நம்மளோட மனை 6 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு மனை. அந்த மனையில் வச்சே நான் உங்களுக்கு ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் சைஸ் என்னன்னு நீங்களே பார்த்துக்கணும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இருக்கலாம். அதெல்லாம் வார்ப்புங்க. நல்ல கெட்டி பிராஸா விட்டுருங்க. இதனோட வேலைப்பாடு நம்ம பார்க்கணும். அது எவ்வளோ திக்கு இருக்கோ அந்த திக்குக்கு மூடிங்க. வேலை எதுவுமே பக்கத்தில் கிடையாது. அதுக்குள்ளே ஒரு ரெட்டு கலரில் இருக்குது இல்லைங்களா, அது வந்து மரம். இந்த சைஸ்க்கு வெளியில் அந்த தகடு இருக்குது. கட்டிங் எப்படி இருக்குது பாருங்கள், பாதம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வேலைப்பாடுக்கு தாங்க பணம். கிட்டக்க பாருங்கள். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி பாருங்கள். பொறுமையாக பார்த்துட்டு அப்புறம் கூப்பிடுங்க. பார்த்ததும் கடகடன்னு வந்துடுறீங்க. பொறுமையாக எடுத்து ஜூம் பண்ணி பாருங்கள். அதனோட கால் எப்படி இருக்குது, அதனோட வேலைப்பாடு எப்படி இருக்குது. கனங்க, வெயிட்லெஸ் கிடையாது, நல்ல வெயிட் உடையது, நல்ல கனமானது இது. இப்போ கீழே வச்சு காட்டுறேன். அடுத்தா நம்ம பார்க்குறது தேக்கு மரத்தில் மனை, பிள்ளையார் மனை 6க்கு 4. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 600ங்க. இதனோட ரேட்டு 600. ட்ரெஸ் கோட்டு ஸ்டாண்டு ஒன்று இருக்குங்க. போன தடவை ஒன்று போட்டிருந்தேன், அதே மாதிரி இன்னொன்று வந்திருக்கு. அது இன்னொருத்தவங்களும் கேட்டதுனால நான் எனக்கு அவங்க நம்பர் சரியாக தெரியல. யாருக்கு வேணுமோ அவங்க இதை பார்த்ததும் கேளுங்க. 10 ட்ரெஸ்ஸு மாட்டலாங்க. மேலே 3, நடுவில் 4, கீழே 3. இதெல்லாம் பழைய காலத்தில் தாத்தா இந்த டர்பன் வச்சுருப்பாங்க, அப்புறம் கோட்டு மாட்டியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுக்காக பயன்படுத்துகிறது தான் இது. பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதோட ரேட் 2600. ரோஸ் வுட்டுங்க. இது 2600 ரூபா. இது இப்போ கூட பேஷனாக எல்லோரும் இந்த பழைய ஹோட்டல்ஸ் மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இதை வச்சு தான் பண்ணுறாங்க. புதுமையாக இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. நல்லா நீட்டாக இருக்குங்க. வேணுன்றவங்க கேளுங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லா பொருளும் மெதுவாக பார்த்துட்டு எனக்கு புக்கிங்க்கு வாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா நல்லது தான். இங்கே ஒரு பெட்டி இருக்குது, அதை நான் போன தரம் போட்டது தான். உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. 1000 ருபீஸ் தான் அது. அது நார்மலாக இப்போ உள்ளது தான். உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, அதையும் நான் தரேன். அது ஸ்டாக் இருக்குது. ஒவ்வொரு பொருளையும் பார்த்து இவ்வளோ நேரம் பொறுமையாக எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.